ஹலோ மோட்டல்ஸ், நான் அனிபத்தன். ஸோ ட்ராகன் பால் டைமாவோட எபிசோட் 7 பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த எபிசோட் வந்து இந்த ட்ராமா சீரீஸ்க்கு வந்து ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கும். ஏன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ எபிசோடோட ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா வெஜிடான் டீம் கிட்ட வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா போன எபிசோடில் வந்து அந்த ஸ்பேஷிப் பல்மா வந்து ரெடி பண்ணியிருப்பான். பட் அது வந்து பறக்காமல் கீழே வந்து டச் டவுன் ஆகிருக்கும். ஸோ அது வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு வெஜிட்டா வந்து பல்மாகிட்ட கேட்கக்குள்ள, அப்போ பல்மா வந்து என்ன சொல்லுவான், இந்த ஸ்பேஸ்ஷிப் வந்து பறக்கிறதுக்கு ஒரு காம்பவுண்ட் வந்து தேவை, ஒரு மினரல் காம்பவுண்ட் தேவை. பட் அது வந்து பூமியில் வந்து கிடைக்காது, அது வந்து டீமர் ரம்பில் மட்டும்தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பல்மா வந்து சொல்லக்கல. அப்போ வந்து வெஜிட்டா வந்து என்ன சொல்லுவான், அப்போ நீ 10 நாளாக கழட்டினது வந்து இதுக்காக தானா அப்படின்னு சொல்லிட்டு வெஜிட்டா வந்து சொல்லக்கல. அப்போ பல்மா வந்து என்ன சொல்லுவான், இங்கே பாரு வெஜிட்டா, நீ கோவப்படுறதுல வந்து ஒரு அர்த்தமும் கிடையாது. ஸோ 10 நாளாக இதை உட்காந்து மாங்குன்னு கஷ்டப்பட்டது நான் தான். ஸோ கடைசியில் இதை பறக்காதுக்கு நான் தான்டா கோவப்படணும், நீ கோவப்படக்கூடாது வெஜிட்டா அப்படின்னு சொல்லிட்டு பல்மா வந்து செம்ம காண்டாயிருவா வெஜிட்டா மேலே. ஸோ இவங்க 2 பேர் வந்து இப்படி கான்வர்சேஷன் போயிட்டுருக்குல்ல. அப்போ அந்த இடத்துல வந்து இன்னொரு ஸ்பேஸ்ஷிப் வந்து இருக்கும். அது யாருன்னு பார்த்தீங்கன்னா அதான் வந்து ஹைபிஸ். அதாவது கிங் கடான் வந்து வெஜிட்டா அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் யார் நம்ம ஷின்னை வந்து கேட்டிருப்பான்ல, என் ஃப்ரெண்ட்ஸை வந்து இங்கே கூட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் வந்து கிங் கடான் வந்து என்ன பண்ணுவார், ஹைபிஸ் வந்து அமைச்சிருப்பாரு. ஸோ ஹைபிஸ் வந்து ஸ்பேஸ்ஷிப் எடுத்துக்கிட்டு நம்ம வெஜிடான் டீம் வந்து பிக்கப் பண்ணுறதுக்காக ஸோ வந்திருப்பான். ஸோ நம்ம வெஜிட்டா, பல்மா, பிக்கலோ இவங்க 3 பேருமே பார்த்தீங்கன்னா ஹைபிஸ் வந்து கூட்டுட்டு டீமர் ரமுக்குள்ளே வந்து வந்துடுவோம். ஸோ நம்ம கிபிட்டு பார்த்தீங்கன்னா லுக் அவுட் வந்து பார்த்துட்டு இருப்பார். ஸோ இவங்க அப்படியே அந்த இடத்துல வந்து சீன் வந்து ஷிஃப்ட் ஆகுது. ஷிஃப்ட் ஆகி நம்ம கோகுவன் டீம் வந்து காட்டுறாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து போயிட்டு இருக்கும்போது அப்போ நம்ம பேன்சி வந்து என்ன பண்ணுறா, ஸோ நம்ம தலையை வந்து எப்பவும் போல் எனக்கு வந்து பசிக்குது, ஏதாவது சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பேன்சிகிட்ட கேட்கும்போது அப்போ நம்ம பேன்சி வந்து என்ன பண்ணுறா, ஒரு 2 டம்ப்ளிங் வந்து தரா. அதாவது ஒரு டம்ப்ளிங் பேசிக்காக ஒரு கேக்குன்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன், ஒரு ஸ்பெஷல் டம்ப்ளிங் அது. ஸோ அந்த ஒரு டம்ப்ளிங்கை சாப்பிட்டாலே உங்களுக்கு வந்து 2 மீல் சாப்பிட்ட மாதிரி வயிறு வந்து ஃபுல்லாயிரும். நம்ம தலைவன் தான் வந்து ஒரு தீனி பண்டாரமாச்சே. ஸோ 2 டம்ப்ளிங் வந்து முழுங்கிரும், சும்மா வயிறு வந்து புள்ளத்தாச்சி பொம்பளை மாதிரி புதுசாயிரும். ஸோ அப்போ தான் வந்து பேன்சி என்ன சொல்லுவா, நீ வந்து ரொம்ப அசால்ட்டாக இருக்க, உண்மையாகவே வந்து நீ குழந்த பாடியில் இருக்கிற பெரிய மனுஷன் தானா, இல்லை நீ ஒரு குழந்தை தானா, நீ எப்படி உன்னை நம்பி எப்படி கல்யாணம் பண்ணாங்க, அது மட்டும் இல்லாமல் நீ எப்படி வந்து ஒரு குழந்தைய வந்து பெற்ற, எப்படி வந்து குழந்தைய வந்து வளர்த்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்போ நம்ம கோக்கு வந்து என்ன ஆன்சர் பண்ணுவார், நான் குழந்தைய வளர்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக வந்து சொல்லிட்டு போயிடுவான் தலைவன். ஸோ இது ஆக்சுவலாக வந்து டோரியம் என்ன பண்ணுறாருன்னா, நம்மளெல்லாம் வந்து ட்ரோல் பண்ணுறாரு. ஏன்னா ஸோ வெஜிட்டா அண்ட் கோகு வந்து யார் வந்து நல்லாப்பா, ஹூ இஸ் அ குட் ஃபாதர் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இன்டர்நெட்லாம் வந்து நிறைய பேஜ்லாம் போச்சுல்ல. ஸோ அந்த மாதிரி வந்து இருக்குல்ல, ஸோ கோகு வந்து ஒரு பேட் ஃபாதர் அப்படின்ற மாதிரி நம்ம டோரியாமா வந்து இதை வச்சு நமக்கு வந்து ட்ரோல் பண்ணுறாரு. பட் பை த வே, அதாவது கோட்டின் பிறக்கும்போது கோகு வந்து இறந்துருப்பார். பட் அதர் தென் கோகான் வந்து பிறக்கும்போதெல்லாம் கோகு வந்து உயிரோட தான் இருந்திருப்பார். அண்ட் முடிஞ்ச வரைக்கும் நம்ம தலைவன் என்ன தான் வந்து சண்டை ட்ரைனிங் அப்படின்னு சொல்லி போனாலும் ஸோ அவனால் முடிஞ்ச வரைக்கும் கோகானை வந்து நல்லபடியாக தான் வளர்த்துருப்பான். அது மட்டும் இல்லாமல் கோட்டினுக்கு நல்லதாக வந்து சொல்லி கொடுத்துருப்பான். ஸோ கோகு வந்து ஒஸ்ட்டு ஃபாதரும் கிடையாது, அதே சமயம் ரொம்ப பேட் ஃபாதரும் கிடையாது. ஸோ கோகு வந்து எப்பயுமே ஒரு நியூட்ரலான ஒரு தன்னால் முடிஞ்ச வரைக்கும் தன் பசங்களை வந்து பார்த்துட்ருக்காங்க கோகு. ஸோ அந்தமாரி வந்து கான்வர்சேஷன் வந்து போயிட்டுருக்கோம். அப்போ வந்து டக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த என்ன சொல்கிறது, கிங் கோமாவோட ஆர்மி பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருவாங்க யார், நம்ம கோகுன் டீமை. அப்போ வந்து க்ளோரியை வந்து இவங்க எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்போ நம்ம பேன்சி வந்து தான் சொல்லுவாள், ஸோ போன டைம் வந்து அந்த வில்லேஜில் ஃபைட் நடக்குள்ள அவங்க எனக்கு காலரை வந்து ஸ்கேன் பண்ணாங்க. ஸோ காலரை வந்து ஸ்கேன் பண்ணி அந்த சிக்னலை வச்சு இவங்க வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லக்கல. அப்போ வந்து பேன்சி வந்து ரொம்ப பயந்துகிட்டே இருப்பா. ஸோ அவங்க வந்து நம்மளை கண்டுபிடிச்சிருவாங்க, ஸோ நம்மளை வந்து அரெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பயந்துட்டுருக்குல்ல. அப்போ வந்து க்ளோரியா வந்து என்ன சொல்கிறான், இந்தமாதிரி இல்லை, அவங்க வந்து நம்மளை கண்டுபிடிச்சாலும் நம்மளை வந்து அட்டாக் பண்ண மாட்டாங்க, ஏன்னா கோகு இருக்கான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியாது, ஒரு சந்தேகத்தின் பேரில் அவங்க வந்து நிறுத்த சொல்கிறாங்க ஃப்ளைட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா வந்து கோகு இருக்கான் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சதுன்னா அவங்க வந்து ஸ்ட்ரெயிட்டாக பேசிகிட்டு இருக்க மாட்டாங்க, ஸ்ட்ரெயிட்டாக வந்து நம்ம ஸ்பேஸ்ஷிப் வந்து ஷூட் பண்ணிவிடுவாங்க. பட் அவங்க வந்து ஓரங்கட்டி நிறுத்த சொல்கிறாங்கன்னா இந்த ஸ்பேஸ்ஷிப்பில் வந்து கோகு இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியல. ஸோ ஒரு சந்தேகத்தின் பேரில் தான் வந்து நிறுத்துறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு க்ளோரியா என்ன பண்ணுவான், அந்த ஸ்பேஸ்ஷிப் வந்து நிறுத்துவான். அதுக்கப்புறமா அந்த கிங் கோமாவோட ஆர்மி, அவனுக்கு பேர் பார்த்தீங்கன்னா கண்டாமரை அப்படின்னு சொல்லிட்டு வரும், அது ஏதோ ஒரு கெட்ட வார்த்தை மாதிரியே இருக்குது. அதனால் வந்து நம்ம கிங் கோமா அவனோட ஆர்மின்னு சொல்லிட்டு வச்சுப்போம். ஸோ கோமாவோட ஆர்மி பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ்ஷிப்பில் வந்து சர்ச் பண்ணுவானுங்க. ஸோ அப்போ வந்து பேன்சி என்ன சொல்லுவோம், அதுக்குள்ளே ஒன்றுமே இல்லை, நீங்கள் என்னத்தை தேடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கல, நீங்கள் குழந்தை நீ கொஞ்சம் ஓரமாக இல்லை இருக்கா இல்லையா நாங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம்னு சொல்லிட்டு இவனுக்குள்ளே வந்து எல்லாத்தையும் வந்து சர்ச் பண்ணுவானுங்க. அப்போ வந்து பேன்சி பயந்துகிட்டே இருப்பா, ஐயோ எங்கே கோகு வந்து மாட்டிப்போனு அப்படி சொல்லிட்டு. கடைசியில் கோகு பார்த்தா பேன்சிக்கு பின்னாடி தான் நின்றுருப்பா, ஏன்னா தலைவன் வந்து இன்ஸ்டன்ட் டெலிபோர்டேஷன் வந்து யூஸ் பண்ணிவிடுவான். ஸோ அப்படி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கல. அப்போ வந்து பேன்சி வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு இதெல்லாம் எப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஷின் வந்து அப்போ தான் சொல்லுவான், இதுமாதிரி கோகுக்கு வந்து அந்த கீயை வந்து யூஸ் பண்ணி ஸோ டெலிபோர்ட் ஆகிற பவர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் வந்து நம்ம பேன்சி என்ன சொல்லுவா, இன்னும் என்னென்ன பவர் தான் நம்ம கோகு கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது அப்போ வந்து அந்த கண்டாமரி ஆர்மி, அதாவது கிங் கோமா இருக்கானுங்களே, ஸோ அவனோட ஆர்மி வந்து என்ன பண்ணுவானுங்க, ஓகே நாங்கள் தேடி வந்த ஆள் வந்து இங்கே கிடையாது, பட் உன்னை வந்து நாங்கள் எங்கள் கூட கூப்பிட்டு போகிறோம், யார் பேன்சியை வந்து கேட்பானுங்க, உன்னை வந்து நாங்கள் அரெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லக்கல. அப்போ பேன்சி வந்து ஏன் அரெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கல, இந்த மாதிரி வில்லேஜில் வந்து எங்களை அட்டாக் பண்ண ஆள் மாதிரியே நீ இருக்க,
ஸோ அந்த குட்டி பொண்ணு மாதிரியே உன்னை பார்த்தா தெரியுது, ஸோ உன்னை வந்து நாங்கள் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேன்சியை வந்து அரெஸ்ட் பண்ண போவானுங்க. அப்போ நம்ம பேன்சி என்ன பண்ணுவோம், ஒரு ஷாட் கனை வச்சு அங்கே இருக்கிற ஒரு ஆர்மி ஒரு சோல்ஜரை வந்து ஷாக் கொடுத்துருவான். அப்போ என்ன ஃபைட்டு தான் ஆரம்பிச்சிடும். அப்போ நம்ம தலையை வந்து போய் புல்லுக்கு நடுவில் ஒளிஞ்சிட்டு இருப்பான். ஸோ அவன் வரதுக்கு முன்னாடி நம்ம ஷின்னு க்ளோரியோ எல்லாமே வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் ஃபைட்டு. ஸோ நம்ம ஷின்னு வந்து ஃபைட் பண்ணுவான். ஸோ நம்ம ஷின் ஃபைட் பண்ணக்குள்ளலாம் ரொம்ப பார்க்க கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா மனுஷன் வந்ததுலேருந்து அதிகமாக ஃபைட் பண்ணியிருக்க மாட்டான். ஸோ ஷின்னும் பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணிகிட்டு இருப்பான், க்ளோரியோ ஒரு பக்கம் ஃபைட் பண்ணுவான். அதுக்கப்புறமா வந்து அந்த கிங் கோமாவோட ஆர்மிலாம் வந்து பறந்து தப்பிச்சு போக ட்ரை பண்ணுவானுங்க. அப்போ வந்து எல்லோரும் வந்து பிளாஸ்ட் பண்ணி அந்த என்ன சொல்கிறது, அந்த ஃப்ளைட் எல்லாத்தையும் வந்து தடுத்து நிறுத்துவானுங்க. அப்போ நம்ம கோகும் பார்த்தீங்கன்னா பிளாஸ்ட் போட்டு ஒரு ஃப்ளைட்டை வந்து தடுத்து நிறுத்துவான். அதுக்கப்புறமா பேன்சிக்கிட்ட வந்து அதாவது ஒரு ஹேக்கர் மாரி ஒரு கன் ஒன்று இருக்கும். ஸோ அந்த கன்னை வச்சு இந்த கிங் கோமாவோட ஆர்மி வந்து கோமாக்கு சிக்னல் கொடுக்காத மாதிரி இவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த சிக்னலில் வந்து ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க. ஸோ இப்படி இருக்கக்குள்ளே அந்த ஃபைட் வந்து அதோட முடிஞ்சிடும். அதோட முடிச்சுட்டு அடுத்த சீன் பார்த்திங்கன்னா அவன் என்ன சொல்லுவாள், இந்தமாதிரி நான் எங்கே போனாலும் இவங்க வந்து என்னை தேடி வந்துட்டு தான் இருப்பாங்க. யார் வந்து பேன்சி வந்து சொல்லுவாள் நம்ம ஷின்னுக்கிட்ட. அதனால் வந்து என்னை விட்டுட்டு நீங்கள் போயிடுங்க, நான் வந்து இவங்கள பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்குள்ள ஏன் அப்படி சொல்கிற, ஸோ நான் வந்து அந்த காலரை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷின் என்ன பண்ணுவான், நம்ம பேன்சிக்கிட்ட வந்து அந்த காலரை வந்து காமிக்க சொல்லுவான். அப்போ பேன்சி என்ன பண்ணுவோம், அவளோட அந்த காலரை வந்து காமிக்கக்குள்ள சரி நான் வேணால் அதை கழட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷின்னு கேட்கும்போது கழட்டினா ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பேன்சி சொல்லுவான். அப்போ நம்ம ஷின் என்ன பண்ணுவான், டக்குன்னு ஒரு மேஜிக்கல் ஸ்பெல் வந்து சொல்லி அந்த காலரை வந்து கழட்டிடுவான். இது எப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஷின்னுக்கிட்ட வந்து பேன்சி வந்து கேட்கக்குள்ள, அதாவது இந்த காலர் வந்து காச்சின் மெட்டல் அதாவது காய்ஷின் அப்படின்ற பிளானட், அதாவது செகண்ட் டீமன் வேர்ல்டு தான் வந்து காய்ஷின். ஸோ காய்ஷின் தான் வந்து இந்த சுப்ரீம் கேஷ் எல்லாமே வந்து இருப்பாங்க. ஸோ அங்கே தான் வந்து இந்த கச்சின் மெட்டல் வந்து கிடைக்கும். ஸோ இந்த மெட்டலை வந்து எனக்கு தெரிஞ்சு என்னோடய சிஸ்டர் அரின்சு தான் வந்து க்ரியேட் பண்ணிருப்பா இந்த காலரை. ஸோ அதனால தான் வந்து என்னால் வந்து இதை பிரேக் பண்ண முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷின் வந்து அந்த பேன்சியோட காலரை வந்து பிரேக் பண்ணி ஸோ அவளுக்கு வந்து ஃப்ரீயாக்கி விட்டுருவான். ஸோ பேன்சி வந்து ரொம்ப சந்தோஷப்படுவான். அண்ட் அதுக்கப்புறமா அவங்களாம் என்ன பண்ணுவாங்க, அந்த கிங் கோமாவோட ஆர்மியோட ஸ்பேஸ்ஷிப் ஒன்று இருக்கும், அந்த ஸ்பேஸ்ஷிப்பில் ஏறி ஸோ அவங்க வந்து போடுவாங்க. அப்படியே வந்து அந்த சீன் வந்து ஷிஃப்ட் ஆகி நம்ம பல்மான் டீமுக்கிட்ட வந்து வரும். அப்போ ஹைபிஸ் பார்த்திங்கன்னா இவங்களை கூப்பிட்டு வந்துடுவான். அட் த சேம் டைம் அதுக்கு முன்னாடியே வந்து நம்ம பேன்சியோட ஆள் ஒருத்தர் இருப்பான். அவன் என்ன பண்ணுவான், பேன்சிக்கு வந்து ஃபோன் பண்ணி இந்தமாரி ஹைபிஸ் வந்து கோகோன் ஃப்ரெண்ட்ஸை வந்து கூப்பிட்டு வந்துட்டான் டீமர் ரூமுக்குள்ள அப்படின்னு சொல்லும்போது அப்போ கோக்கு வந்து ரொம்ப சந்தோஷப்படுவான். ஓகே வெஜிடா பல்மா எல்லாம் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே கட் ஆகி இந்த பக்கம் பல்மான் டீம் வந்து காட்டுறதுக்குள்ள அப்போ ஹைபிஸ் என்ன பண்ணுவான், அந்த மாதிரி கிங் கடானை வந்து கான்டாக்ட் பண்ணுவான். கிங் கடானை கான்டாக்ட் பண்ணி நான் அந்த மாதிரி கோகோட ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லக்குள்ள அப்போ கிங் கடானை வந்து என்ன சொல்லுவான், அப்போ கோகுக்கிட்டே அவங்கள கூப்பிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லுவான். அப்போ உடனே நான் வந்து பார்லருக்கு போனோம், என்ன இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லக்குள்ள அப்போ கிங் கடான் வந்து என்ன சொல்லுவான், ஏய் அப்பா நீ என்ன கேட்டாலும் தரேன், ஸோ அவங்கள வந்து அங்கே கூப்பிட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது தான் அப்போ சரி ஓகே எனக்கு வந்து புழுக்கள் நிறைஞ்ச பீஸா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பாம்ஸ் பூச்சி அதுன்னு சொல்லிட்டு ஏதோ டிஷ் சொல்லுவான். அதை கேட்கும்போதே பல்மா வந்து வாந்தி எடுப்பா, என்ன இவன் சொல்கிறான், கன்றாவிலாம் வந்து தின்றானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது ஸோ கிங் கடான் வந்து என்ன சொல்லுவான், ஓகே நீ எந்த கருமத்தை கேட்டாலும் நான் தரேன், அதாவது அவனை மட்டும் கொண்டு போய் கோகுக்கிட்ட சேர்த்துரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீன் வந்து அப்படியே முடிஞ்சிடும். ஸோ நெக்ஸ்ட் சீன் வந்து எங்கே ஷிஃப்ட் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் நம்ம கோகுன் டீமுக்கிட்ட வந்து ஷிஃப்ட் ஆகும். அவங்க என்ன பண்ணுவாங்க, ஸோ அந்த டாமி காமிக்கிட்ட ஃபைட் பண்ண சொல்லி தான் நம்ம கோகு வந்து போயிட்டுருக்கான். ஸோ அதாவது அந்த டொமைன்கிட்ட வந்து போயிடுவாங்க, அந்த டாமி காமி இருக்கிற ஏரியாவுக்கு வந்து போயிடுவாங்க. ஸோ போயிட்ட உடனே அங்கே ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து போவாங்க நம்ம கோகுன் டீம். போன உடனே எனக்கு மறுபடியும் வந்து பசிக்குது நான் சாப்பிட்டு பாத்ரூம் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகல. ஸோ இந்த இடத்துல வந்து ஏன் அந்த பாத்ரூம் காமெடி நிறையா வருதுன்னா நம்ம தலையை வந்து ஏன் தின்றது, ஸோ பாத்ரூம் போகிறதுனே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இது வந்து ஒன்லி ஃபன்னுக்காக மட்டும் கிடையாது. ஸோ அவன் இப்போ வந்து குழந்தையா இருக்கான். ஸோ கோக்கு வந்து ஒரு அடல்ட் கிடையாது, கோக்கு ஒரு கிட்டு. ஸோ ஒரு கிட்டாக மாறும்போது அவனோட பாடியில் இருக்க அந்த மெட்டாபாலிசம் பார்த்திங்கன்னா ஒரு குழந்தைக்கு ஏற்ற மாதிரி தான். குழந்தை எப்படி தின்றது பாடுறது அந்த மாதிரி வந்து இருக்குமோ ஸோ அந்த மாதிரி தான் வந்து கோக்கும் இப்போது. ஸோ அதனால் வந்து அதுக்கேற்ற மாதிரி அந்த காமெடி வந்து ஃபன்னாக இருக்கும்போது அப்போ தான் வந்து அந்த ரெஸ்டாரண்ட்டில் வேலை செய்கிற ஒரு ஆள் வந்து சொல்லுவார், இதுமாரி அந்த டாமி காமிக்கிட்ட வந்து ஆல்ரெடி ஒருத்தன் வந்து ஃபைட் பண்ண ட்ரை பண்ணான். கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய கன்று வச்சுக்கிட்டு ஒருத்தன் வந்து டாமி காமிக்கிட்ட வந்து ஃபைட் பண்ண ட்ரை பண்ணான். பட் அவன் வந்து டாமி காமி வந்து அவனை வந்து தோக்கடிச்சிருச்சு அப்படி சொல்லக்கல. பட் இந்த இடத்துல நம்ம ஒரு நோட் பண்ண வேண்டியது என்னென்னா கன்று வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா க்ளோரியா மட்டும்தான் அதாவது இந்த சீரீஸில் வந்து கன் வச்சுருக்கான். ஸோ மேபி இதுக்கு முன்னாடி டாமி காமி கூட ஃபைட் பண்ண வந்து ஸோ க்ளோரியாவுக்கு சம்மந்தப்பட்டதாக வந்து இருக்கலாம். ஸோ அது வந்து சீரீஸ் வந்து போக தான் நம்ம பார்க்கணும். ஸோ அதுக்கப்புறமா ஓகே இவங்க சாப்பிட்டு எல்லா வேலையும் கோக்கு வந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து டாமி காமிக்கிட்ட வந்து தலையை வந்து போவான். ஸோ போயிட்டு நீ தான் டாமி காமியா, அவங்ககிட்ட வந்து நான் ஃபைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலையை வந்து அதை சேலஞ்சு கூப்பிடுவான். அப்போ டாமி காமியை வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு குரல் ஒன்று கொடுக்கும், அதாவது
ஒரு பெரிய எதிரொலி மாரி ரொம்ப வைபாகி பயங்கர சவுண்டாக வந்து கேட்கும் அந்த டாமிகாமி பேசுகிறதே. அப்போ வந்து எல்லோரும் வந்து ரொம்ப ஷாக் ஆகிடுவாங்க. ஏன்னா அந்த டாமிகாமி வந்து பேசுகிறதே வந்து அவ்வளோ சவுண்டாக இருக்குது, அவ்வளோ எஃபெக்டாக இருக்கும். ஸோ அந்த டாமிகாமி வந்து எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படி சொல்லிட்டு ஸோ எல்லாருமே வந்து இவன் கோகு வந்து எப்படி இவனை தோக்கடிக்க போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஷாக்காக வந்து பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ டாமிகாமி வந்து அதோட ஹேமரை வச்சுக்கிட்டு ரெடியாக அந்த ஃபைட்டிங் போஸ்ட்டில் வந்து நிற்கும். ஸோ நம்ம தலைவன் பார்த்திங்கன்னா ஒரு கை பார்த்துலாவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலைவனும் அந்த ஃபைட்டிங் போஸ்ட்டில் வந்து நிற்பான். ஸோ இதோட வந்து அந்த ட்ராகன் பால் டைமா எபிசோட் 7 பார்த்திங்கன்னா அப்படியே முடிச்சிருப்பானுங்க. ஸோ ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடு தான். அதாவது ஏன்னா அந்த டாமிகாமி தான் ரொம்ப ஹைப் வந்து க்ரியேட் பண்ணிகிட்ருக்காங்கல்ல. ஏன்னா ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம கோமாவால் டாமிகாமியால், அதாவது ஒரு கட்டத்தில் வந்து க்ளோரி என்ன சொல்லுவான், இந்த மாதிரி கிங் டெபாராவாலேயே வந்து டாமிகாமி வந்து தோக்கடிக்க முடியல அப்படி சொல்லலாம் சொல்லியிருப்பான். ஸோ ஸ்டார்டிங்லேருந்து அந்த ஹைப் வந்து டாமிகாமிக்கு கொடுத்துட்டு தான் இருப்பானுங்க, அந்த 3 டாமிகாமிக்கும். ஸோ இந்த டாமிகாமி 3வது டாமிகாமி வந்து எந்தளவுக்கு பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். மேபி நெக்ஸ்ட் எபிசோடில் அந்த சண்டையில் எப்படி சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ எஸ், அண்டு இதுதான் கைஸ், இதுதான் வந்து எபிசோடோட பேசிக் கான்செப்ட்டு. ஸோ உங்களுக்கு வந்து லாங்குவேஜ் பிரச்சனைனா இப்போ நான் சொன்னது தான் கான்செப்ட்டு. ஸோ இதை வந்து மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் போய்ட்டு வெப்சைட்டில் போய்ட்டு அது ஜாப்பனீஸில் இருந்தாலும் சரி, அது வந்து இங்கிலீஷில் இருந்தாலும் சரி, போய்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்கும். அந்த ஃபைட் சீனு, அந்த ஓஎஸ்டி எல்லாமே வந்து நீங்கள் பார்த்தா தான் அந்த புரியும். இப்போ எக்ஸாம்பிள் ஒரு வாய்ஸ் ஓவர் வந்து நீங்கள் பார்க்குறீங்கன்னா அதோட கான்செப்டை வந்துட்டு புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த படத்தை நீங்கள் பார்த்தா தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ எஸ், ஆல்ரெடி இப்போ வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன். ஸோ கிஸ் அனிமி அண்டு அனிமிப்ளெக்ஸ் இந்த 2 வெப்சைட்டும் வந்து ஃப்ரீயாக வந்து பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி வந்து எபிசோட் 7 வந்து அப்டேட் பண்ணிட்டானுங்க அந்த வெப்சைட்டில். ஸோ போய்ட்டு பார்த்து செக் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்ப்போம். அண்ட் தென் டேக் கேர் மோட்டல்ஸ்.